இது நார்மல் ஜிப்சம் கிடையாது, பாலிமர்-பேஸ்டு, லைஃப் டைம் வாரண்டி தரும். க்ளீனிங் பண்ணலாம், எல்லா பிளாக், ஏசிசி பிளாக், பிரிக் ஒர்க் எல்லாத்துலயும் பண்ணலாம். அந்த இடத்துல ஃபைபர் மெஸ் வச்சு தான் நம்ம பிளாஸ்டிங் பண்ணுவோம். ஸோ அந்த கிராக்ஸ்க்கான ஃபார்ம் வராது. பொதுவாக நம்ம வீடு கட்டும்போது வீட்டுக்கு வந்து பிரிக் வால் பண்ணியிருப்போம், அதுக்கு மேலே சிமெண்ட் பிளாஸ்டிங் பண்ணுவோம், அதுக்கு மேலே ஒரு பட்டி வைப்போம். ஸோ இந்த 2-in-1 ப்ராசஸாக வந்துட்டு ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஜிப்சம் பிளாஸ்டர் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு மெட்டீரியலில் நம்ம வீட்டுக்கு பிளாஸ்டிக் முறையில் பயன்படுத்துகிறாங்க. பட்டி மற்றும் பிளாஸ்டிங்கோட தேவையை அது வந்து கட்டுப்படுத்துதுன்னு சொல்லலாம். பட் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணப்பட்ட ஒரு ஜிப்சம் பிளாஸ்டர். அதாவது அதிகமாக பாலிமரை கலந்து ஒரு மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ஒரு ஜிப்சம் பிளாஸ்டர் சர்வீஸ் பிளாஸ்டர் அப்படிங்கிற கம்பெனி ஒரு சைட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம கவர் பண்ண வந்திருக்கோம். ஸோ இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டில் எப்படி அவங்க ஒர்க் நடக்குது, இவங்க என்ன ப்ரைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் என்ன இருக்குது, எப்படி இதை வந்து நம்ம குவாலிட்டி செக் பண்ணுறது, உங்கள் வீட்டுக்கு ஜிப்சம் பிளாஸ்டர் போடலாமா அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக தெரிய போகுது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சிவில் இன்ஜினியரிங் சிம்பிள் தமிழ். நான் அகிலன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை ரீஜியனோட சுந்தரமூர்த்தி நம்ம கூட இருக்காங்க. ஹலோ சார், இந்த ஜிப்சம் பிளாஸ்டர் பற்றி ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட் எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லுங்கள். சார், ஜிப்சம் பிளாஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர்-பேஸ்டு. இது நார்மல் ஜிப்சம் கிடையாது, பாலிமர்-பேஸ்டு, லைஃப் டைம் வாரண்டி தரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 8 mm வந்து 12 mm வால் பிளாஸ்டிங் பண்ணி தரும். மேக்ஸிமம் 16 mm நார்மல் பிரிக் வால்லே பண்ணிடலாம். அது பிரிக் வால் பிளாஸ்டிங் பண்ண ஒரு தேவை இல்லை, டேரெக்டாக பிரிக் வால்லே பண்ணிடலாம். டேரெக்டாக ப்ரைமர் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு ஃபினிஷிங் கிடச்சிரும். ஓகே, சூப்பர். இது வந்து 2-in-1 ப்ராசஸாக இது கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து நமக்கு வந்து இம்போர்ட் தான் சார், ஃப்ரம் ஈரான்ல இம்போர்ட் பண்ணுறாங்க. நமக்கு கேரளாவில் சப்ளை கிடைக்கு. ஓகே, ஸோ நம்ம அதை வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு வந்து சர்வன் பிளாஸ்டர் தான் நம்ம சப்ளை பண்ணுறாங்க. அவங்களோட டீலர்ஷிப் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சென்னை ஃபுல் ரீஜன் ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பாலிமர்-பேஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஜிப்சம் வந்துட்டு சைட்டில் இறக்கிடுறீங்க. ஸோ இதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு புட்டி அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டு ப்ராப்பராக பிளாஸ்டிங் பண்ணலாம். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும்? இது கூட வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ண போகுது. ஒரு 1 kg ஆஃப் பாலிமர் பேஸ்ட் ஜிப்சம் கூட 1 liter வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து நமக்கு கரெக்டான குவான்டிட்டி மிக்சிங் கிடைக்கும். நார்மலாக வந்துட்டு எப்படி பட்டி பார்க்குறாங்க அதே மாதிரி பார்த்தாலே போதும். ஆஸ் யூஷுவல் அப்படி தான் சார். சூப்பர். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரிக் வால் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் வீட்டில் வந்துட்டு ஏசி பிளாக் பண்ணியிருப்பாங்க, சாலிட் பிளாக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. எல்லா மெட்டீரியலுமே இது பயன்படுத்த, எல்லா மெட்டீரியலுமே அப்ளை பண்ணலாம் சார். எல்லா மெட்டீரியலுமே அப்ளிகேபிளாலும். ஓகே, ஸோ இது வந்து இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்டீரியலுமே அப்ளிகபிள் தான் சார். ஓகே. ஸோ கான்கிரீட் ஸ்ட்ரக்சர்லாம் வருது அங்கே, அந்த மாதிரி இடங்கள்ல கான்கிரீட் ஸ்ட்ரக்சர் ஈவன் சீலிங்லையும் பண்ணலாம், வால்க்கும் பண்ணலாம். சீலிங் பண்ணலாம், எல்லா பிளாக், ஏசிசி பிளாக், பிரிக் ஒர்க் எல்லாத்துலேயும் பண்ணலாம். ஒரு பிரிக் வால் வந்துட்டு ஒரு கான்கிரீட் பிளாக்கோட இணையுதுன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பில்லர்லாம் இருக்குது, அந்த இடத்துல வந்து பிரிக் வால் வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அந்த இடங்களில் கிராக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த பிளாஸ்டிங் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஏதாவது வருங்களா? இதோட இது பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை டென்சிட்டி. உங்களுக்கு நம்ம அது சிமெண்ட் பண்ணால் கூட மைனர் கிராக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இதில் வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகாது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காலம் நீங்கள் பிரிக் ஒர்க் கேட்டிங்களே, அந்த ஜாயின்ஸ்க்கு வந்து ஃபைபர் மெஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு தான் நம்ம அந்த இடத்துல ஃபைபர் மெஸ் வச்சு தான் நம்ம பிளாஸ்டிங் பண்ணுவோம். ஸோ அந்த கிராக்ஸ்க்கான ஃபார்ம் வராது. சூப்பர். மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட கூலிங் பக்காவாக மெயின்டைன் பண்ணுவோம். டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சர் இம்பார்ட்டன்ட் திங் வந்து இப்போ இருக்கிற, ஏன்னா இது டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணும். ரூமில் வெளி டெம்பரேச்சர் உள்ள கொண்டு வர, உள்ள டெம்பரேச்சர் வெளியே கொண்டு போகாது. ஸோ பக்காவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே சார். ஸோ டெம்பரேச்சர் வைஸ், ஏன்னா சீலிங்லேயே நம்ம இதை அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ப்ராப்பராக இருக்கும். ஓகே. இதுக்கு மேலே வந்துட்டு இப்போ குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா வந்துட்டு உடஞ்சி வருது அந்த மாதிரி ஐட்டமாக இருக்கட்டும் இல்லை சார், இதுக்கு வந்து நம்ம லைஃப் டைம் வாரண்டி தரோம். உடஞ்சி வர மாதிரி நம்ம வாரண்டி தர மாட்டோம் இல்லையா? கம்பெனி சைட்லேருந்து லைஃப் டைம் வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுப்போம். சூப்பர். ஸோ நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ன்றதுனால வாரண்டி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். ஓகே, நம்ம இப்போ கம்பெனி சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதான் நம்ம இப்போ ஏதாவது தட்டி எடுத்தால் கூட அவ்வளோ வெளியே வராது சார். நார்மல் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் எப்படி இருக்குமோ அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்கும். சூப்பர். இதுக்கு மேலே எப்படி பெயிண்ட் பண்ணணும்? அதாவது நார்மலாக பிரைமர் பார்த்து, ஆமாம் சார், இதுக்கு மேலே ஒரு பிரைமர் கோட் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஒரு நார்மலாக எப்படி பட்டிக்கு மேலே பண்ணுறோமோ அதே கான்செப்ட் சார். ஸோ அதிகமாக பெயிண்ட் ஊறுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்காது சார். அது மாதிரிலாம் நல்லா இருக்கும். பட்டி கம்பேர் பண்ணும்போது பட்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி எல்லாமே நடக்கும். ஓகே, பட்டியை விட பெஸ்ட்டாக இருக்கும் சார். பட்டியை விட பெஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று இந்த இன்ஸ்டலேஷன், இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் வந்துட்டு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பிளாஸ்டிங் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிங் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு 21 to 27 days வந்து க்யூரிங் பண்ணணும். அதுக்கு மேலே வந்துட்டு பட்டி பார்க்கணும். இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்குது. இதுக்கு எப்படி நம்ம பிரிக் வால் முடிச்சு எவ்வளோ நாள் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம்? ஆக்சுவலாக பிரிக் ஒர்க் முடிச்சு நம்ம ஒரு க்யூரிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சார். இதுக்கு வந்து நம்ம க்யூரிங் அவசியம் கிடையாது. இதுக்கு நம்ம ஒன்ஸ் டைம் நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வாட்டர் மட்டும் தான். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். ஓகே. இதுக்கு மறுபடியும் க்யூரிங் பண்ணுற கான்செப்ட் எதுவுமே கிடையாது. ஒன்ஸ் பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஃபினிஷிங் முடிஞ்சிடும். ஓகே. இது மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குங்க? மெயின்டெனன்ஸ் மீன்ஸ் எப்படி சார்? இது மாய்ச்சர் HDMR போது மாய்ச்சர் ரெசிஸ்டன்ஸ் தான். இது மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு பெருசாக 0% தான் இருக்கும். ஓகே. ஏன்னா இது பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நார்மலாக க்ளீன் பண்ணுறதுனாலே போதும். அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு சென்னையில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீட்டுக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு, எப்படி ஒர்க் போயிட்டு இருக்கு? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோழினூர் லொக்கேஷன். இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 8000 ஸ்கொயர் ஃபீட் சீலிங் ப்ளஸ் வால் ரெண்டுமே சேர்த்து 8000 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஓகே. இது வந்து 10 days முடிச்சிருக்கும். 10 days ஃபினிஷிங் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் போயிட்டு இருக்கு.
சூப்பர். நீங்களே பார்த்துருக்கலாம். ஃபுல்லாக முடிச்சாச்சு, லாஸ்ட் மட்டும் ஃபினிஷிங் போயிட்டு இருக்கு. ஆமாம், மேலே 2 ஃப்ளோருமே முடிஞ்சு, கீழே மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே டைல்ஸ் ஒட்டுறோமோ அங்கே வந்து பண்ண தேவையில்ல. இந்த இடங்கள் எக்ஸ்போஸ்டு வால் எங்கே இருக்கோ அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் செலக்ஷன் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் பாத்ரூம் வந்து அதுக்காக தான் கண்டினியூஸாக வாட்டர் இருக்கிறது நம்ம பண்ணுறதில்ல. ஓகே ஓகே. பாத்ரூம் கிச்சனில் டைல்ஸ் பண்ணுற இடத்துல கஸ்டமர் நம்ம டேரக்ட் டைல்ஸ் அப்ளை பண்ணலாம் அதுக்கு. ஓகே. பட் கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் அங்கே டைல்ஸ் ஒட்ட போகிறோம், நாங்கள் பிளாஸ்டிங் பண்ணிக்கிற சொன்னால் நம்ம அந்த ஏரியா அவாய்ட் பண்ணிட்டு மற்ற பேலன்ஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் கிச்சன் அண்ட் பாத்ரூம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஹால், பெட்ரூம்ஸ், ஒரு காமன் ஏரியா எல்லா இடங்களும், சீலிங் ஈவன் எல்லா இடங்களும் பயன்படுத்தலாம். சூப்பர். இப்போ வந்து நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம், அதாவது எங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணால் ஒர்க் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பழைய வீடியோவில். ஸோ இப்போ நாங்கள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ப்ரைஸில் பண்ணுவீங்க, எவ்வளோ நாளில் எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலாக சார் நம்ம நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு எக்ஸிக்யூஷன் டீம் வருவாங்க. டீம் வந்து உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ஏரியா பண்ணணுன்றதை உங்களுக்கு கொட்டேஷன் கொடுத்துருவாங்க. கொட்டேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து அதை ஏரியா பொறுத்தும் நமக்கு வந்து லீடு பொறுத்தும் நமக்கு சொல்லுவாங்க. ஓகே. எவ்வளோ ஏரியான்றது பொறுத்து நம்ம மினிமம் 45 ஸ்டார்ட் பண்ணுறோம். 45 rupees மினிமம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அதில் சைடு டிபெண்டிங் அப்பான் அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து நமக்கு ரேட் வேரியேஷன் இருக்கும் சார். ஓகே ஓகே சார். ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் ஃபீட் அதிகமானாலும் நல்லா ப்ரைஸ் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய ப்ராஜெக்ட் வந்து சார்வன் பிளாஸ்டரில் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் எக்ஸ்பிளைனிங் சார். ஓகே. ஸோ இன்னும் ஒரு சில டீட்டெயிலாம் டெக்னிக்கலாக பேசணும்னா சர்வன் டீமோட டெக்னிக்கல் ப்ரொஃபஸர் இருக்காங்க சார், அவங்கள உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. டெக்னீஷியன் டீம்லேருந்து அருண் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ சார். சூப்பர். இப்போ வந்து சார்வன் பிளாஸ்டர் வந்துட்டு எவ்வளோ நாளாக அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போ ஜிப்சம்ன்றது பார்த்தீங்கன்னா சார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. ஓகே. இப்போ நமக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் அறிமுகம் ஆகிக்கிட்டு வருது ஜிப்சம். இப்போ ஜிப்சத்தோட கண்டென்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கால்சியம், டைஹைட்ரேட்லாம் கலந்து இருக்குது. அதனால வந்து நமக்கு கூலிங் இருக்கும். ப்ளஸ் நம்ம இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் பேஸ்டு, அதனால கிராக் ஃபார்மேஷனே கிடையாது. ஸோ கிராக் ஃபார்மேஷன் ரொம்ப கம்மி. நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய ஜிப்சம்லாம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் கண்டென்ட்லாம் இருக்காது. ஓகே. நமக்கு இதில் வந்து மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. அதனால வந்து நம்ம வாட்டர் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடங்களில் முதற்கொண்டு இதை அப்ளை பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அந்த பட்டி பொறிஞ்சு வந்து உழுவுற மாதிரிலாம் இருக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஓகே. ஸோ இப்போ சார்வன் பிளாஸ்டர் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு பிளாஸ்டிங் இந்த மெத்தட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜிப்சமில். ஸோ சார்வன் பிளாஸ்டர் வந்துட்டு அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ணுறது ஃபுல்லாமே நேச்சுரல் ஜிப்சம், நம்ம பண்ணுறது பாலிமர் பேஸ்டு. அதனால கிராக் ஃபார்மேஷன் குறைஞ்சிரும், மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட் கண்டென்ட் இருக்குது. சூப்பர் சூப்பர். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நேச்சுரலில் இருக்கக்கூடிய அந்த கான்ஸ் எல்லாமே, அதாவது ப்ராப்ளம் எல்லாமே சரி பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. ஆமாம், பண்ணி. ஓகே ஓகேங்க சார். ஸோ இப்போ வந்து டெக்னிக்கலாக வந்துட்டு நான் சொல்லணும்னா, இப்போ இதை வந்துட்டு குறிப்பிட்ட வாட்டரில் வந்துட்டு இந்த ஜிப்சம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து வெறும் கையில் வந்து அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்குமா அவங்களுக்கு? இன்னொன்று வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு இதனால் ஏதாவது பிரச்சனை வரும்? வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இருக்காது சார். ஹார்ட்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி முடிச்சோன்னா ஒரு ஸ்டோன் மாதிரி ஆயிரும். ஸ்டோன் மாதிரி ஆயிரும். அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும். ஸோ இது வந்து வெறும் கையில் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கும் எந்த ப்ராப்ளமே இருக்காது. ஓகே. நார்மலாக எப்படி பட்டி யூஸ் பண்ணுறாங்க, பட்டி யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு இந்த சிமெண்ட்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கை பூக்கும், இந்த மாதிரிலாம் ஆகும். இது அந்த மாதிரி எந்த பிரச்சனைகளுமே இருக்காது. ஓகே. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது வந்து லெட்டை எமிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கெமிக்கல் ரியாக்ஷன் ஏதாவது நடக்குமா? அந்த பிரச்சனை இருக்குது, அது மாதிரி எதுவும் ஆகாது, கெமிக்கல் ரியாக்ஷன் எதுவும் இருக்காது. ஓகே சார். இன்னொன்று என்னென்னா, மழை பெய்யுது, சீலிங்கில் வந்துட்டு மழை பெஞ்சு மழை நின்று தண்ணி ஊற ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்போ சீலிங்கில் நம்ம இந்த பிளாஸ்டிங் பண்ணியிருக்கோம்னா பொறிஞ்சு விழுறது, இல்லை குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறமா ஒரு மாதிரி டேம்னஸ் நடக்கிறது, இதெல்லாம் அந்த ப்ராப்ளம். அந்த மாதிரி டேம்னஸ் எதுவுமே ஆகாது சார். அதனால தான் இது வந்து என்னென்னா, நம்ம பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சு காஞ்சோடனே ஸ்டோன் மாதிரி மாறிடும் உங்களுக்கு. ஓகே ஓகே. நம்ம ஒரு மார்பிள் ஸ்டோன் எப்படி இருக்குமோ அதோட தன்மை இதுக்கு வந்துடும். ஓகே ஓகேங்க சார். ஸோ ஓரளவுக்கு வாட்டருமே இது ரெசிஸ்ட் பண்ணுங்கிறீங்க. ஆமாம். ஓகே. இப்போ இதோட குவாலிட்டி நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஹேமர் வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது அந்த பஞ்ச் வந்து அப்படியே அதுக்குள்ளே மட்டும்தான் போகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி எந்த இடத்துலையும் கிராக்கே ஃபார்ம் ஆகாது. அதே இது நம்ம சிமெண்ட் மார்ட்டரில் பண்ணோம்னா நம்ம ஹேமர் வச்சு அடிக்கும் பொழுது சுற்றி கிராக் வரும். அதே மாதிரி நம்ம ஆணியோ இல்லை ஸ்க்ரூ பண்ணும் போதுமோ என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அந்த பஞ்ச் அப்படியே டைரெக்டாக மட்டும்தான் போகும், பக்கத்தில் உங்களுக்கு எங்கேயுமே கிராக் ஃபார்மேஷனே வராது. சாதாரணமாக சிமெண்ட் மார்ட்டரில் நம்ம ஆணி வச்சு அடிக்கும் போதோ ஒரு ஸ்க்ரூ பண்ணும் போதோ ட்ரில் பண்ணும் போதோ என்ன ஆகும்டா, உங்களுக்கு அந்த இடத்த சுற்றி பார்த்தீங்கன்னா கிராக் விழுகும். ஆனால் நம்ம இதை வச்சு பண்ணும்போது எந்த இதுவுமே ஆகாது, நமக்கு பஞ்ச் டைரெக்டாக அதிலே பாயிண்டில் மட்டும்தான் போகும். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி பாலிமர் பேஸ்டு ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜிப்சம் பிளாஸ்டர்னு ஒன்று இருக்குது, அது வந்து வீடு கட்டுறவங்களுக்கும் வீடு கட்டலான ஐடியாவில் இருக்கவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சொல்லுறேன். பை.